அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம நிறைய தலைப்புகளில் கதைகளை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா, யானையின் ஆசீர்வாதம். பொதுவாக யானைக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம். ஏன்? அதுக்கு பின்னால் என்ன இருக்குது பார்க்கலாமா? வாங்க. யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதில் தெய்வீக ரகசியம் இருக்காங்க. மூலிகை தாவரங்களை மட்டும் சாப்பிட்டு மிருகங்களோட பலமுள்ளதாக திகழ்கிற ஒரே உயிரினம் யானை தாங்க. இதை என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? இல்லை. மகத்தான தெய்வீக அம்சங்கள் பொருந்தியது யானை. உலகில் வாழுற உயிரினங்களில் 2 நாசி துவாரங்கள் வழியாகவும் ஒரே நேரத்தில் சுவாசிக்கிற தன்மை யானைக்கு மட்டும்தாங்க உண்டு. இதையும் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? கிடையாது. யானை இந்தியாவோட பாரம்பரிய விலங்கு. நம்முடைய ஒரு நாசி வழியாகவே எப்போதும் சுவாசம் நடைபெறும். நமக்கெல்லாம் தினமும் 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்முடைய சுவாசம் ஒரு நாசி துவாரத்திலிருந்து இன்னொரு நாசி துவாரத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் பழங்காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இதை பற்றியாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? சிந்திச்சிருக்கோமா? அதுவும் கிடையாது. இதுக்கு சூரியக்கலை, சந்திரக்கலைன்னு பேரும் உண்டு. வலது நாசி வழியாக மூக்கோட வலது நாசி வழியாக சுவாசம் நடைபெறும்போது இது சூரியக்கலைன்னும், இடது நாசி வழியாக சுவாசம் நடைபெறும்போது இதை சந்திரக்கலைன்னும் சொல்கிறாங்க. சுவாசத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் முறைப்படுத்தும் ஆன்மீக முயற்சிகளுக்கு சரக்கலை அப்படின்னு பேர். பிராணாயாமம், வாசி யோகம் போன்றவைகளும் நம்மளோட சுவாசத்தை தெய்வீகத்தன்மைக்கு முன்னேற்றம் அடைய வைக்கிற ஆன்மீக பயிற்சி முறை. யோக பயிற்சி செய்பவங்க வாசி யோகம் அல்லது பிராணாயாமத்தில் மேல்நிலையை எட்டியவங்க எப்போதுமே 2 நாசி துவாரங்கள் வழியாகவும் சுவாசிக்கிற திறமையை பெற்றுடுறாங்க. இதுக்கு சுழுமுனை வாசி யோகம்னு பேர். 2 நாசிகளாலும் சதாசர்வ காலமும் சுவாசிக்கிற தன்மையை பெற்றவங்க தான் ஞானி ஆகிறாங்க. ஞானிகள்கிட்ட ஆசி பெற்றால் நன்மை நடைபெறுவது போலவே இயற்கையாகவே சுழுமுனை வாசியோகம் உள்ள யானை அதோட தும்பிக்கையை தலையில் வச்சு ஆசீர்வாதம் செய்கிறதுனால ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு அவங்களோட மூச்சு காற்று சீராக செயல்பட்டு மனதில் தீய எண்ணம் வராமல் தடுத்து நல்ல சிந்தனைகளை வளர செய்யுது. நல்ல சிந்தனைகள் இறைவனை சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்கும், ஒழுக்கத்தை கொடுக்கும், தர்ம சிந்தனைகள் வளரும், மனதில் அன்பு எப்போதும் நிறைஞ்சிருக்கும். இறைவனை பற்றியே சிந்திச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு எந்த நாளும் துன்பம் இல்லை என்பது தான் இதோட பின்னணியில் இருக்கிற தெய்வீக ரகசியம். என்ன நண்பர்களே, உண்மைதானே? இந்த தகவல் உங்களுக்கு புதிய தகவலாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.